இந்தியாவிலே மிக மிக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு துறை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்திய விமான சேவை. இந்த இந்திய விமான சேவை வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களா முடங்கி போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, மத்திய அரசாங்கம் கடந்த ஜூன் மாசம் நாடாளுமன்றத்தில ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அவங்க இயற்றுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகுது. அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய 2 ரெக்கையில ஒரு ரெக்கைக்கு வந்து சரியான முறைக்கு ஃபியூல் போய் சேரல. ஸோ, ஒரு பக்கம் அது சாஞ்சு விபத்துக்குள்ளாகி 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க பயணிகள். அதுல தெய்வாதீனமா ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சு வெளியில வந்தாரு. அப்படி உயிர் பிழைச்சு வந்தவாட்டி, அப்ப என்ன பண்றாங்க, அந்த விமானத்துடைய கருப்பு பெட்டிய கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கும்போது, அந்த கருப்பு பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பேசுறாங்கன்றது ரெக்கார்ட் ஆகும். எந்த எவ்வளோ டிகிரி செல்சியஸ்லயும் அது அழிஞ்சு போவாது. எவ்வளோ தண்ணீல முழுகி போனாலும், அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆதாரம் அப்படியே தான் இருக்கும். அந்த கருப்பு பெட்டியிலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த விமானிகள் வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற மாரி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்க. அவங்களோட டிப்ரஷன் இருந்திருக்குது. ஸோ, அவங்களுக்குள்ள ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாம போயிருக்குது. அவங்க ரெஸ்ட்டுங்கிறது கரெக்ட்டா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்தாண்ட வந்து அவங்க இந்த விமான கோளாற சரியா செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ, விமானம் ஓட்டக்கூடிய பைலட்டும், பைலட்டும் நல்ல மைண்ட் செட்ல இருந்தா தான் வந்து அனைத்து பயணிகளுக்குமே அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில ஜூன் மாசம் ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க. சேவை சம்மந்தப்பட்ட ஒரு இது. விமான சேவை சம்மந்தப்பட்டதில. ரெஸ்ட்டு, டியூட்டி சம்மந்தப்பட்ட இது. அவங்களுக்கு பொதுவா 36 மணி நேரம் தான் ரெஸ்ட் டைமா இருந்துச்சு. திங்கட்கிழமை வேலைக்கு வராங்க அப்படின்னா 36 மணி நேரம் கழிச்சு, செவ்வாய்க்கிழமை 24 மணி நேரம் முழிச்சு, புதன்கிழமை அந்த 12 மணி நேரம் முடிஞ்சோடனே புதன்கிழமை மதியானம் அவங்க வேலைக்கு வரணுமா? இவங்க என்ன பண்றாங்க, 48 மணி நேரம் ஓய்வு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பைலட்டுக்கும், பைலட்டுக்கும். திங்கட்கிழமை காலையில டியூட்டிக்கு வராங்களா? திங்கட்கிழமை டியூட்டி முடிச்சாட்டி அடுத்த 2 நாள் அவங்க வேலைக்கு வர தேவையில்ல. அவங்களுக்கு லீவ் குடுங்க அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வேலை செய்யும்போது ஒரு நைட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டில் யார் இருப்பாங்க, ஒரு பைலட்டு, ஒரு பைலட்டு. இவங்க 2 பேரும் சேர்த்தியே ஒரு நாளுக்கு நைட்டில் 4 லேண்டிங் தான் பண்ணணும். அதுக்கு மேலே லேண்டிங் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க, நல்லா படுத்து தூங்க விடுங்க. அப்போ தான் அடுத்த நாள் வந்து அவங்க ஃப்ளைட்டு ஓட்டும்போது நல்லபடியாக ஓட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி சட்டம் இயற்றி தீர்மானம் போட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணவாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதாவது 2, 3 நாட்களுக்கு முன்னால. அதை நடைமுறைப்படுத்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா இந்த 2 நிறுவனங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா, 100க்கு 85% ஃப்ளைட்டு இவங்க 2 கம்பெனியோட ஃப்ளைட்டு தான். இந்த இண்டிகோ கம்பெனி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சராசரியாக 2200 லேண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க. அவங்களுடைய ரெகுலர் லேண்டிங்கு. அது என்னப்பா 2200 லேண்டிங்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, சேலத்துலேருந்து மெட்ராஸ் போய் கீழே இறக்குனாங்கன்னா அது ஒரு லேண்டிங்கு. மெட்ராஸ்லேருந்து பம்பாய் போய் இறக்குனா அது ஒரு லேண்டிங்கு. பம்பாயிலேருந்து கல்கத்தா போய் இறக்குனா அது ஒரு லேண்டிங்கு. கல்கத்தாவிலேருந்து குஜராத் போனால் ஒரு லேண்டிங்கு. குஜராத்லேருந்து டெல்லி போனால் ஒரு லேண்டிங்கு. அதாவது ஒரு விமானம் ஒரு நாள்லேயே வந்து பார்த்தோம்னா டெல்லிக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வருதா, இதுவே ஒரு விமானமே 10 லேண்டிங்கு. இந்த மாதிரி இண்டிகோ விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அனைத்து விமானமும் சேர்த்து ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 2200 லேண்டிங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிக்காரங்கிட்ட போயிட்டு, நீ ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டில் மட்டும் ஒரு ஃப்ளைட்டு 4 லேண்டிங் தான் பண்ணணும்னு சொன்னால் அவன் ஒத்துக்குவானா? ஏன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பைலட்டுக்கும் பைலட்டுக்கும் 48 மணி நேரம் லீவ் விட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த லீவ் இருக்கிற இடத்துல இவன் வேற ஆளை வேலைக்கு வைக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா அந்த ஆளுக்கு புதுசாக வேலைக்கு சேர்த்துற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ, எக்ஸ்ட்ரா இவங்க பணம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் காரணமாக அதன் பொருட்டு நாம் எதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணணும், நம்ம வேலை நிறுத்தம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லலை. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மெட்ராஸில் புயல் அடிக்குது, அதனால விமானம் எடுக்க வேணாம்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டரு. அதே மாதிரி கேரளாவில் காற்றடிக்குது, அதனால நாங்கள் ஃப்ளைட் எடுக்க மாட்டோம். டெல்லி பக்கம் பனி பெய்யுது, நாங்கள் விமானம் எடுக்க மாட்டோம். குஜராத் பக்கம் சாரல் மழை பெய்யுதா, நாங்கள் ஃப்ளைட் எடுக்க மாட்டோம்னு சொல்லியே இண்டிகா நிறுவனம் வந்து அனைத்து விமானங்களையும் நிறுத்தி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் போன வாட்டி இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விமானத்துக்குள்ளே வரும்போது அவங்க விமான டிக்கெட்டை காட்டுவாங்க இல்லையா, இண்டிகா விமான டிக்கெட்டை காமிச்சாங்கன்னா அவங்க உள்ளாடியே விடாதீங்க, வெளியில் துரத்தி விட்ருங்கன்னு சொல்லி இண்டிகா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த விமான நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பைலட்டில் ஏர்போர்ட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க, என் கம்பெனி டிக்கெட்டோட என் வண்டி டிக்கெட்டோட யாரும் வந்து உள்ளாடி விட்றாதீங்க, நான் இந்த பிரச்சனை முடியாமல் வண்டி எடுக்க மாட்டேன்ட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து போராடல, அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கல. வடிவேலு தமாசு 23ஆம் புலிகேசியில் வர மாதிரி இவன் படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி, ஐயா என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க இதை செயல்படுத்த சொல்லி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, சட்டம் சொன்னால் நான் செய்கிறேன், என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் என்னங்க ஐயா பண்ணிட்டோம்,
வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் இருந்தால் நான் வேலைக்கு வச்சுக்க போகிறேன், என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அண்டர் சரண்டர் ஆகிட்டார். அங்கங்கே எங்கெங்கெல்லாம் விமானம் கொண்டு போய் வச்சுருந்தாங்களோ அங்கேயே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி நைட்டு மெட்ராஸில் நிறுத்த வேண்டிய ஃப்ளைட்டு கோலாலம்பூரில் இருக்குதா, அங்கேயே நிறுத்து, ஆளுங்களை அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இது வந்து இண்டிகோ நிறுவனம் அவங்க தரப்பில் செஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணவாட்டி நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் 120க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் அதை அவங்க விட்டுட்டு போக முடியாதுன்னா போக முடியாது. அவன் 10,000 5,000 கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. டிக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டு பணத்தை தூக்கி போட்டு போவாங்களா? 2 நாளாக ஃப்ளைட் ஒன்று காத்துட்டு இருந்துட்டு அவங்க ஏமாந்து போவாங்களா? எல்லாமே பணம் இருக்கப்பட்டவங்க தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த பிரச்சனையை ஏன் அரசாங்கம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்கம் சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு ஜிஓவை ரிட்டர்ன் வாங்கிட்டு பழைய மாதிரியே நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியே ஓட்டிக்கோங்கன்னு சொல்லி அரசாங்கம் கார்பரேட்டுக்கிட்ட இறங்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது. என்ன காரணம்? என்ன காரணம்னா 185% ஃப்ளைட் வந்து இண்டிகா கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 100 ஓட்டு தேவைப்படுது. 100 ஓட்டில் வந்து 5 பேர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். 85 ஓட்டு அவங்ககிட்ட தான் இருக்குதுன்னா அப்போ அவன் தான் பெரிய ஆள். அரசாங்கத்தை விட இன்றைக்கி அவங்க கையில் தான் ஃப்ளைட்டு அப்படி இருக்குது. விமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்வேஸ் அப்படிங்கிறது தனியார் மையத்தில் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்திய அரசாங்கம் தனித்து செயல்பட முடியாமல் அவங்கக்கிட்ட வந்து இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. நீங்கள் நினைக்கலாம், இது என்னப்போ ஒரு சாதாரண விஷயம் தானே, ஃப்ளைட் இருக்கிறவனுக்கு தானே பாதிக்குன்ட்டு. அதுதான் நம்ம செய்யக்கூடிய அடிப்படையான தவறு. எதையுமே வந்து பார்த்தோம்னா மேலோட்டமாக பார்க்குறோம். ஒரு இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த பூமியில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நாடு. முதல் நாடு சீனா, 2ஆம் இடம் நம்ம இந்தியா. உலகத்தில் நடக்கக்கூடிய வெவ்வேறு போர்களை புட்டினும் மோடி ஐயா அவர்களும் சேர்ந்து சரி பண்ணுறாங்க. இப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண தனியார் நிறுவனத்துக்கிட்ட இறங்கி போகுது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை செலுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்கக்கிட்ட இதை ஃப்ளைட் இருக்கிறது தான் காரணம். ஏன் நம்மக்கிட்ட இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னா இருந்த ஃப்ளைட்டை தான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்திய அரசாங்கத்துக்குன்னு சொந்தமாக ஃப்ளைட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடையவே கிடையாது. அனைத்தையுமே தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்துறை நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்மளை விட சின்ன நாடு இலங்கை கூட வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தாய்லாந்து தெரியும். தாய்லாந்து வந்து பார்த்தோம்னா தாய்லாந்து ஏர்லைன்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. நம்மளை விட குட்டி நாடு. அவங்களுக்குன்னு சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட விமானமே இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னா வச்சுருக்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்கிறாங்க? ஒரு அவசர தேவைக்கு நம்ம பிரதமர் ஐயா வர்றாரு, ஒரு முதலமைச்சர் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறாரு, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளாடி ஆளுங்க வராங்க, தலைவர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்குன்னு மட்டுமே அரசாங்கத்துக்குன்னு சொந்தமாக ஃப்ளைட் இருக்குது, ஜெட் இருக்குது, ராக்கெட் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பெரும்பான்மையான அளவு விமானங்கள் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய தாய் திருநாட்டில் கிடையவே கிடையாது. நம்ம அந்த ஒரு விஷயத்தை தவிர நம்ம தனியார்கிட்ட கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம அவங்ககிட்ட போய் கை கட்டி இப்படி நின்றுட்டுருக்குறோம். இதுவே நம்ம கையில் எல்லா உரிமையும் இருந்துச்சு, நம்ம கையிலேயே அனைத்துமே இருந்துச்சு அப்படின்னா நாம் யாருக்கிட்டையும் இப்படி இறங்கி போகணுன்னு கிடையாது. மக்கள் சேவைக்கோசரம் மக்கள் நலன் கருதி அவங்க இறங்கி வந்திருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம உணர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இது உங்களுக்கு காமெடியே தெரியலாம். விமானம் அப்படிங்கிறது பணக்காரங்களை மட்டும்தானே போயிட்டு வேண்டியது, நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையன்ட்டு. நம்ம எல்லார் கையிலையுமே கூகுள் பே, ஃபோன்பே இருக்குது இல்லையா? அது எல்லாத்துக்குமே ஒரே ஓனர் தான், ரிலையன்ஸ் குழுமம் தான். ரிலையன்ஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக எதிர்காலத்தில் இதே மாதிரி அரசாங்கம் அவருக்கு ஏதோ ஒரு உத்தரவு போடுது அப்படின்னா அவர் உடனடியாக வந்து தன்னுடைய கூகுள் பே, ஃபோன்பே செயலிகளுடைய சேவையை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் சமோசா கடை வச்சுருக்கிறவன்லேருந்து மிகப்பெரிய ஒரு கார் ஷோரூமில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்க வரைக்கும் அனைவருமே ஒரே நாளில் தடுமாறி போயிடுவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எதனால்? அது அவன் தனியார் மயமாக இருக்குது. அவன் சேவையை அவன் நிறுத்தி விட்டானா நம்ம எங்கேயுமே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் நம்ம இப்படி அனுப்ப முடியாது. நம்ம வந்து அங்கேயும் போய் கையை கட்டிட்டு தான் நிற்கணும். நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து காசு எடுத்துகிட்டு போக முடியாது, அது சேஃப்டி இல்லை, டிஜிட்டல் மயமாகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபோன்பே, கூகுள் பே யூஸ் பண்ணுறோம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் என் ஃப்ரெண்டு ஃபோன்பே வச்சுருக்கிறான்,
நான் கூகுள் பே வச்சிருக்கிறேன், கூகுள் பே விட ஃபோன்பே தான் பெருசு. அவன் சொல்லுவான், டேய் ஃபோன்பே விட கூகுள் பே தான்டா பெருசு, உன்னை விட நான் தான் பெரிய ஆளு, ஐ எம் த பெட்டர் இன் த டெக்னாலஜி, ஐ எம் த டிஜிட்டல் மேன் அப்படிம்பான். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஓனர் தான். அவன் தான் நம்மளை வந்து தனித்தனியாக இயக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம இந்திய திருநாடே வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் முதலாளிகள் இண்டிகோ நிறுவன ஓனர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நம்ம உள்ளூர்களாடி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்ருக்குறோம். நாடே தடுமாறி ஒரு தனியார் மையத்துக்கிட்ட இறங்கி போயிட்டு இருக்குது. அதை மூடி மறைக்கிற விதமாக இங்கே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கு நாங்கள் விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வேறுபாடை உருவாக்குற மாதிரி அதை திசை திருப்புற நோக்கத்தில் இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஓஹோ, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதா அப்படின்னு யோசிக்க வர மாதிரி தான் இருக்குது. இதை அவன் பார்க்கக்கூடாது. ஸோ நீ இதை பெருசாக பண்ணி விடு, இவங்களை சென்டிமெண்ட்டாக தூண்டி விடு. இப்போ கார்த்திகை தீபம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவங்ககிட்ட அவருக்கு அந்த நபர்கிட்ட போயிட்டு ஏங்க அங்கே விமானம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, போயா கம்முன்னு நாங்களே விளக்கு வச்சு சாமி கும்பிட முடியும்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உனக்கு அந்த ஃப்ளைட்டு ஓடினா என்ன ஓடலாம் என்னன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து அதை யோசிக்கவே முடியாத அளவுக்கு, அதை நம்ம யோசிக்காத அளவுக்கு நம்மளை ரொம்பவே பிரித்து தான் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லும்போது வேடிக்கையாகவோ அல்லது ஒரு காமெடியாகவோ அல்லது ஒரு நகைச்சுவையாகவோ தோணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி ஃபோன்பே கூகுள் பேலாம் ஒரு நாள் ஸ்டக் ஆணுச்சு அப்படின்னாலோ, நம்ம இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள் ஹேங் ஆணுச்சுனாலோ நம்ம எல்லாருமே டோட்டலாக ஒரு மாற்றத்தை நோக்கிடுவோம். மாற்றத்தை நோக்கி தான் நம்ம போவோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு இந்திய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ அப்படிங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இறங்கி வராங்க அப்படின்னா அவன் மருத்துவத்துறை தனியார் மையத்தில் தான் இருக்குது. நாளைக்கு உயிர் காக்கக்கூடிய எத்தனையோ சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. அரசாங்கம் அதுக்கு வரி விதிக்கும் போது அவன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான்னா அப்போ மருத்துவத்துறையில் நிறைய மாற்றங்கள் வந்து தனியார் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்டு தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்களுக்கு ஆதரவாக தான் போயிட்டுருக்குது. இந்திய அரசாங்கம் தனக்குன்னு சொந்தமாக ஏர்ஜெட் வச்சுருந்தாங்க, மக்களுக்குன்னு சொல்லாமல் ஏர்லைன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த இண்டிகோ கம்பெனிக்காரன் வந்து போராட்டம் பண்ணாலும் அவங்ககிட்ட 10 ஃப்ளைட்டு தான் இருக்குது. நம்மக்கிட்ட அரசாங்கத்திட்ட 90 ஃப்ளைட் இருக்குதுன்னா மக்களுக்கு சாதகமாக அவங்க ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும் இல்லையா. இது இருக்கக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புகளையுமே இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே தனியாருக்கு ஒதுக்குறோம், தனியாருக்கு கொடுக்குறோம், தனியாரை வாழ வைக்கிறோன்னு சொல்லி தனியார்களுக்கெல்லாம் கொடுத்தது போக இன்றைக்கி இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா தனியார்கிட்ட போய் கை கட்டி நின்றுட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு இந்திய அரசாங்கமே போய் தனியார்கிட்ட இறங்கி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம். ஒரு புட்டின் மாதிரி மிகப்பெரிய தலைவர் இந்தியாவுக்கு வராரு, நம்மக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய போர்லாம் பிரதமர் ஐயா ஃபோன் பண்ணி தடுத்து நிறுத்துறாரு, எவ்வளவோ சாதனைகள்லாம் பண்ணுறாரு. அவரே ஒரு விமான நிறுவனத்துக்கிட்ட இறங்கி போகிறாரு. அவர் இறங்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் நடந்துக்கிறாங்க.